நான் எதுக்காக ட்ரேட் ட்ரேடிங் அகாடமியில் சேர்ந்து லேர்ன் பண்ணணுன்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். அதுக்கு உண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி தாங்க. எங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எந்த அளவுக்கு வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படின்றத என் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள். இது என்னோட கம்யூனிட்டி. என்னோட கம்யூனிட்டியில் இன்றைக்கி நான் என்ன கேட்டிருக்கேன், அதாவது இன்றைக்கி டே பாருங்கள். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/11/2025. ஸோ இப்போ எனக்கு என் கம்யூனிட்டியில் என்ன வின்னிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி என் ஸ்ட்ராட்டஜிக்கு சொல்லி கேட்டிருந்தேன். 10க்கு 10 ட்ரேடும் வின் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 10க்கு 9 ட்ரேட் வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10க்கு 8, 10க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு பாருங்க. 25, 3, 11, 2, 25 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, 10க்கு 10 ட்ரேடும் எனக்கு சக்சஸ் தான் வருது சொல்றாங்க. ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஆவரேஜா 7 இருந்தாலே சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான். நமக்கு 10க்கு 10 ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க எங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை கால் பண்ணி உங்கள் சீட்டு கம்மிங் பேச்சஸ் புக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன். இனிமேட்டு பேங்க் நிஃப்டி மேலே போகணும் அப்படின்னா 58,260 கட் பண்ணால் மட்டும்தான் மேலே போவோம். அதாவது இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, ப்ரீவியஸ் வீடியோவில் இதான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னமும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. அதாவது 2 நாளாக டவுன் வந்திருந்தாங்க. இன்னைக்கு அந்த 2 நாள் டவுனை இன்னைக்கு ஒரே நாளில் மேலே ஒரு 325 பாயிண்ட் மேலே ஏற்றி கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டில் இன் சைட்வேஸ் தான். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வேணும் அப்படின்னா இந்த 58,260 ஆர் 70 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் மட்டும்தான் இனிமேட்டு பேங்க் நிஃப்டி மேலே போவோம். அதே போல் கீழே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 57,560 ஆர் 70 இந்த ரேஞ்சை கட் பண்ணால் தான் பேங்க் நிஃப்டி கீழே வருவான். அன்டில் தட் கீழே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்றத வச்சு நீங்கள் உங்கள் ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போர்ட்ல எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி சப்போர்ட், சரிங்களா, அந்த இடத்துல இருக்கான். ஸோ நிஃப்டி மேலே போவானான்னு சொல்லி கேட்டா அதுவும் எந்த லெவலுக்கு மேலே போவான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பா எப்ப இந்த 25,830 கட் பண்றானோ அதுக்கப்புறம் தான் மேலே போவான். அன்டில் தட் சைட்வேஸ் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதே போல் டவுன் வந்துருவானான்னு சொல்லி கேட்டா கிடையாது. இன்னைக்கோட ஓப்பன் இருக்குல்ல இந்த 25,690 இதை கட் பண்ணாதான் திரும்ப டவுன் போறதுக்கான ப்ராபபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி நாளைக்கு உங்க ட்ரேட் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட் இதுதான். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வர வாரம் நாங்க சென்னையில கிளாஸ் கனெக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதே போல ஆன்லைன்லயும் அதே டேல தான் கனெக்ட் பண்றோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்கிரீன்ல இந்த நம்பர் கால் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Tata, bye bye.